எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். இன்றைய நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். இந்த கன்னியாகுமரி மன்னனாலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 2 வாட்டி தான் அந்த கன்னியாகுமரி இதுக்கே வந்திருப்பேன். ஆனால் இதே கன்னியாகுமரியில் இந்த மாதிரி வருவோம்னு நான் கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல. எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் தான் அந்த சக்தியும் இந்த மாதிரி ஒரு எழுச்சியும் இந்த மாதிரி மக்களையும் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுதேன். 24 மணி நேரமாக அவரை நான் வேண்டுற ஒரு காரணத்தினால இப்படி தன்னெழுச்சா அனைத்து இடங்களிலும் மக்கள் கூடுகிறாங்க. உண்மையிலே நான் சொல்ல போனோம்னா, இதுவரைக்கும் நான் இயக்கம் நடத்தி அனைத்து இடங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கோம். மும்பை போயிருப்போம், பிற மாநிலங்கள் முதற்கொண்டு பல்வேறு மேடைகளில் ஏறியிருப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல ஒரு கூட்டம் போட்டாலும், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், போராட்டம் நடத்தினாலும் நான் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ப்ரெஷராகவே இருக்கும். என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணுவேன். ஏடா, ஒன்று கூட்டம் நடத்தணும்னா கரெக்டாக நடத்தணும். ஐஏஎஸ் உளவுத்துறை நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க. என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன ஏது, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஒரே ப்ரெஷராகவே இருக்கும், ஒரே டென்ஷனாகவே இருப்பேன். ஆனால் அந்த கன்னியாகுமரி கூட்டம் நீங்கள் என்றைக்கு ஆரம்பித்தாலும் அன்னையிலிருந்து நான் டென்ஷனே ஆகலை. கன்னியாகுமரியில் டென்ஷனே ஆகலை. கன்னியாகுமரியில் கூட்டம் எப்படி இருக்கும், அங்கே என்ன மாதிரி நடத்துவாங்க, இதெல்லாம் எனக்கு டென்ஷனே இல்லை. நான் அதை நினைக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு அவங்களுடைய முதல்ல அதாவது சொல்ல போனோம்னா, கன்னியாகுமரி நிர்வாகிகள்கிட்ட நானே தோற்று தான் போயிட்டேன். ஏன்னா கட்சி நடத்துகிற நானே இந்த மாதிரி ஒரு கட்டமைப்போட இந்த மாதிரிக்கு ஒரு பேட்ச் ரெடி பண்ணி இதெல்லாம் ஆசை, இதெல்லாம் எனக்கு ஆசை. அதாவது என்னென்னா, நம்ம இயக்கம் இப்படி தான் நடத்தணும், ஒரு பேட்ச் அடிக்கணும். அப்புறம் அதாவது என்னென்னா, அனைத்து நிர்வாகிகள் ஒன்போல ஒரு கட்டுக்கோப்போடு இருந்து எல்லாத்தையும் வரவேற்கணும், இப்படி தான் இயக்கம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான். எனக்கு ஆசை, அந்த ஆசை இன்றைக்கி கன்னியாகுமரியில் நிறைவேறிக்கு. அந்த ஆசை இன்றைக்கி கன்னியாகுமரியில் நிறைவேறிக்கு. அதனால தான் சொல்லுவேன், கன்னியாகுமரி நிர்வாகிகிட்ட நானே தோற்று போயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு ஒற்றுமை 100 பேர் 200 பேர் 300 பேர் இருந்தாலும் அதில் கட்டமைப்பு தான் இவங்க எப்படி இதை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் முக்கியம். அந்த முக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கொடுத்துருக்கீங்க. மிகவும் சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு நடத்திருக்கீங்க. இது வரைக்கும் பிஎம்டி கூட்டத்தில் நடந்த கூட்டமே இல்லை. அந்த கூட்டத்தில் உண்மையிலே நான் மட்டும் இல்லை, நம்ம நிர்வாகிகள் அனைவருமே ஒத்துக்கிடுவாங்க, கன்னியாகுமரி கூட்டம் தான் மிகச்சிறந்த கூட்டம். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இயக்கத்தில் அதை எப்படின்னா, நான் முதற்கொண்டு யாருக்குமே பேச தெரியாது. எப்படின்னா மைக்கு பிடிச்சி யாருமே பேச மாட்டோம், வெக்கப்படுவோம், கூச்சப்படுவோம். ஒருத்தண்ட சண்டலுக்கு இதுக்கோ ஒரு விஷயத்தை எமோஷனாக பேசுறதுக்கோ நம்ம கூச்சப்பட மாட்டோம். இந்த மாதிரி மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு கூச்சமாக இருக்கும். வேறு வழியே இல்லை, நம்ம தான் பேசணும்னு சொல்லி தான் அங்கங்கே நான் எப்படி என்னை தம் கட்டி பேசிடுவேன். நம்ம நிர்வாகிகளை எல்லாருமே இவரெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 பேரை அடித்து போடுவார். இப்படிதான் உங்களுக்கு. ஆனால் வரும்போதே சொல்லுதாரு, ஏன்னா தயவு செய்து மைக்கை கொடுத்துறாங்கண்ணே, என்ன இது பண்ணி நான் மைக்கை கொடுத்துருவாங்கிறதுக்காண்டியே பாதி நிர்வாகிகள் வர மாட்டாங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கு. ஆனால் இந்த கன்னியாகுமரி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை பொறுப்பாளருக்கு மிகவும் அருமையாக, உண்மையில் நான் இன்றைக்கி இந்த கன்னியாகுமரி கூட்டம் தான் நம்ம கட்சியோட பேச்சாளர்களை உருவாக்கியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? சாதாரண விஷயம் இல்லை. இந்த கன்னியாகுமரி இன்றைக்கி செஞ்ச விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லோரும் நீங்கள் சாதாரண கூட்டம் நினைக்கிய, நம்ம உண்மையிலே நான் அந்த இடத்துல உட்காந்து அடப்பா பரவாயில்லையப்பா, போன மாநில நிர்வாகிகள் எல்லாம் இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே
அப்படின்னு நினச்சி ரொம்ப பெருமைப்படுதேன். நம்ம இயக்கத்துலேயும் பேச்சாளர்கள் உருவாகிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த கன்னியாகுமரியில் மண்ணில் இருந்து மொத்த முக்குளத்திற்கு சொல்லு நான் வந்து பெருமைப்படுதேன். உங்களை அனைவரையும் மீண்டும் நான் வந்து பாராட்டுறேன். அதுவும் ஆணு முன்னு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனாலே தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லாரும் சிங்கிளாக இருக்கிற எல்லாருமே ரெட்டையாக தான் இருப்பாங்க பல்வேறு கிராமங்களில், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு இன்றைக்கி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு கூட்டம், இந்த சமுதாயத்துலேருந்து நம்மளை நம்பி எல்லோரும் வாராங்க. நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஒரு மிகவும் ஒரு கட்டுக்கோப்பட இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் இருக்கிய பற்றிலாம் உங்களை நினச்சி பெருமைப்படுதேன். இன்னொன்று என்ன தெரியுமா, வந்திருக்க நம்ம நிர்வாகிகள் அனைவருக்குமே சொல்கிறேன், இந்த பதிவு வந்து தமிழகம் முழுவதும் போகும்போது உலகம் முழுவதும் போகும்போது நான் பேசுகிற பேச்சு உலகத்தில் உள்ள அத்தனை தேவமாரும் பார்க்க போகிறாங்க. இந்த இடத்துல இருந்து சொல்கிறேன், கன்னியாகுமரி, இந்த கன்னியாகுமரி வந்து நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இவ்வளோ ஒரு ஒற்றுமையாக கூட்டம் போடுறதுக்கு அவசியமே இல்லை. அதை வந்து தமிழ்நாட்டில் தேவமாறு பூரா புரிஞ்சுக்கணும் இவங்க. ஏன்னா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, தென் மாவட்டம் இங்கே எந்த இழப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லோரும் நீங்கள்லாம் டீசெண்டாக நிம்மதியாக எல்லோரும் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள்லாம் தொழில் பண்ணுறீங்க, நல்லா படிச்சுக்க. நீங்கள் கூட்டம் போடணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் இப்படி கூடணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாரும் எதுக்கு கூடியிருக்க, தென் மாவட்டத்தில் உள்ள தேவமாரை நாங்களும் பாதுகாக்கோம், நாங்களும் வந்து பாதுகாக்கோம்னா அந்த ஒரு காரணத்துக்கான தான் நீங்கள் கூடியிருக்க. உங்களை பாதுகாக்க கூடலை. மற்ற மாவட்டங்களில் வந்து தினந்தோறும் நடக்கக்கூடிய அநியாயங்களை கண்டு பொங்கி எழுவாங்க மக்கள், அணியாக நம்ம இயக்கத்தில் சேர்ந்தாங்க. அது பெருசு இல்லை, கன்னியாகுமரியில் சேர்ந்தது தான் பெருசு. ஏன்னா கன்னியாகுமரியில் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் நீங்கள் வம்பு தும்புக்கு போக முடியாது, உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை தேவமாரியும் நம்ம காப்பாற்றணும், அதுவும் பிஎம்டியில் இணைஞ்சு காப்பாற்றணும்னு தான் இந்த கூட்டத்தை நீங்கள் போட்டிருக்கீங்க. உங்களை நினச்சி நான் மிகவும் வந்து பெருமை அடைதேன். ஏன்னா நான் சம்பாத்தியம் பண்ணதே இதுதான். எல்லாரும் கேட்பாங்க, ஏடா என்னடா இப்படி திருவா அலைதடா, தூங்காமல் வைக்காமல் இப்படி அலைதேப்பா, என் சொந்த பந்தம் பூரா கேட்கும். பிள்ளைக்கு பிறந்த நாள் நான் சொன்னா, எப்பா கூட்டத்தை நீ வந்து நேற்றே வச்சுருக்கலாமே, என் பிறந்த நாள்னு தெரிஞ்சு தான் நீ வச்சிட்டியா? ஏம்மா உன் பிறந்த நாள் என்னைக்கு எனக்கே தெரியாதுமா அப்படின்னு. ஏன்னா என் மகா பிறந்த நாளே எனக்கு தெரியாது. அப்போ அவள் சொன்னா, என் மகா என் பிள்ளைகளை நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம அப்பா நமக்கானவர் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பாவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் வந்து இருக்காரு அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு தெரியும். அதை நினச்சி என் பிள்ளைகளை நினச்சி நான் வந்து கண்டிப்பான முறையில் பெருமை அடைதேன். என்னுடைய மனைவியை நினச்சும் நான் பெருமை அடைதேன். இதுக்கெல்லாம் வந்து காரணம் அவங்க தான். இதெல்லாம் நம்மளை ஃப்ரீயாக நமக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்காம, எந்த டென்ஷன் கொடுக்காம, நம்மளை ஒரி இல்லாமல் அவங்க விட்டது ஒரு காரணம். நான் ஏன் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் வந்து நமக்காண்டி நம்ம குடும்பத்தை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கார தவிர கண்டிப்பான முறையில் அவர் பிறந்தது இந்த சமுதாயத்துக்கு தான். அதனால் நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இடைஞ்சல் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப. ஏன்னா வீட்டு ஒரு இருந்துச்சுன்னு வைங்களேன், எல்லா ஆம்பளைகளுக்கும் எல்லா ஆண்களுக்கும் தெரியும், வீட்டில் ஒரு இருந்தாலே நம்ம அடுத்த கட்ட நகர்வே செய்ய முடியாது. அதனால் என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கொள்கிறேன். நமது கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர்களை அனைவரையும் பார்த்து, நமது இயக்க பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இயக்கத்தில் உள்ள அத்தனை பேருமே போராளிகள் தான், எல்லாருமே இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடியவங்க தான், கட்டுப்பாடோடு இருக்கணும், கட்டுக்கோப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்க தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வரைக்கும் தமிழகம் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனே முதல்ல அந்த பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனுடைய உண்மைத்தன்மையை கொண்டு சேர்க்கும். எனது அன்பு தம்பி பிஎம்டி மீடியா ஆறுமுகச்செல்வனை வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில மீடியாக்களுக்காக நான் வந்து முதல்ல உருவாகும் போது ஒரு சில மீடியாக்காண்டி கிட்டத்தட்ட 10 வழக்கு 12 வழக்கு எடுத்திருக்கேன். 10 வாட்டி 12 வாட்டி எடுத்துருக்கேன். நான் வாழ்க்கையில் முதல்ல பாளையங்கோட்டை சிறைக்கு போனதே அந்த மாதிரி பேசிக்கிட்டு தான். தமிழகத்தில் வந்து
குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் வந்து பேசினார். உயர் சாதிக்காரனுக்கெல்லாம் உயர் சாதிக்காரன் மீசையை முறுக்கிக்கிடுவான், புல்லட்டு ஓட்டிக்கிடுவான், விலை உயர்ந்த செருப்பு போடுவான், ஆனால் அவனுக்கு ஆண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி பப்ளிக்கில் ஒருத்தன் பேசினான். அப்போ எல்லாரும் வேடிக்கை பார்த்தோம், தமிழ்நாடே வேடிக்கை பார்த்துச்சு. ஆனால் அவன் சமுதாயத்தில் பிறந்த பெண்கள் வந்து நம்மளை தேடி வாரா அப்படின்னு பச்சையாக பேசினான். அப்போ தமிழ்நாட்டில் அவனை எதிர்த்து குரல் கொடுத்து முதல்ல பாளையங்கோட்டை சிறைக்கு போனது நான் தான். 2016 சிறைக்கு போனேன். அந்த சிறைக்கு போயிட்டு பார்த்தா அங்கே தப்பு பண்ணாத நம்ம இளைஞர்கள் எண்ணற்ற பேர் உள்ள சிறையில் இருக்காங்களே, இவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி தான் நம்ம இயக்கமே நம்ம தொடங்கணும். அதுபோல் காப்பாற்றணும். காப்பாற்றாமல் இல்லை, தமிழ்நாடு முழு சிறைகளில் வாடுகின்ற நம்ம சமாஜத்தை சேர்ந்த போராளிகளை காப்பாற்றிருக்கோம். எல்லாத்தையும் சிறையை விட்டு வெளியெடுத்திருக்கோம். இன்றைக்கி நல்ல நிலைமையில் வச்சுருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி நமக்கான நம்ம என்ன நோக்கத்துக்கு இயக்க ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை விட்டு இது வரைக்கும் நம்ம தவறுனதே கிடையாது. நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையோடு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையோடு இவர் நம்ம சமுதாயத்தை காப்பாற்றுவார், நம்ம பெண் பிள்ளைகளை காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இயக்கத்துக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி சொல்லுதேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. என்னோடய உயிர் கடைசி வரைக்கும் போகும் வரைக்கும் இந்த சமுதாயத்தை தான் போகும். உங்களெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டேன், உங்களை விட்டுற மாட்டேன். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி பல்வேறு இடத்துலேருந்து 50 வயசு 60 வயசு பெரியவர்கள் ஃபோன் பண்ணி, ஐயா பல தலைவர்களை பார்த்துட்டோம் ஐயா, ஆனால் உன் பேச்சு வித்தியாசமாக இருக்குது, நீ எப்படி இருப்பேன்னு தெரியல, ஆனால் உன்னை நம்பன்னு தோணுது, உன் கூட வரணும்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொல்லுதேன், அன்னைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறது தான். என்னோடய சிந்தனையே வேறு. இது எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படி இல்லை. ஆனால் ஆகணும்னு ஒரு சில நேரத்தில் நினைப்பேன், அதிகாரம் வேணும்னு. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறேன் தெரியுமா, நான் சொல்லி எஸ்ஐகே ராஜா சொன்னாதான் ஓட்டு போடுவோன்னு சொல்லி ஒரு 1000 கிராமம் தென் மாவட்டத்தில் சொன்னாலே போதும். எஸ்ஐகே ராஜா சொன்னாதான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொன்னாலே போதும். அந்த 1000 கிராமத்தை வச்சு மொத்தம் 3 கோடி தேவமரையும் காப்பாற்றிடுவேன். அந்த ஒரு இது போதும் எனக்கு. புரியுதா உங்களுக்கு? நம்மளை தேடி வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. நாம் தேடி போகக்கூடாது, யாரையும் தேடி போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. அதை உருவாக்குவேன், மாட்டுக்கத்தே கிடையாது. எப்படியோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடியவன இன்றைக்கி இந்த சாதிக்கு ஒரு தலைவராக பத்திரத்தில் தான் தலைவர். மற்றபடி நான் உங்களுக்கு தலைவர்லாம் கிடையாது, அந்தளவுக்கு வயசில் இல்லை. பத்திரத்துக்கு தலைவர். நம்ம எல்லாருமே போராளிகள் தான். இந்த இயக்கத்தில் உள்ள எல்லாருமே போராளிகள் தான். எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். எல்லாருமே இந்த சமுதாய காப்பாற்ற தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி எல்லோரும் செயல்படணும். நான் அப்படி நினச்சி தான் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்க தான் நான் ஆசைப்படுதேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திட்டம் போட்டு பேசவோ, திட்டம் போட்டு ஒரு சில செய்யவோ அதெல்லாம் செய்ய மாட்டேன். அது வந்து பல்வேறு நபர்கள் வந்து என்னை பேசக்கூடாது, நீங்கள் இதை பேசாமல் இருந்தாலே போதும் அப்படிலாம் சொன்னாங்க. 1000 சூழ்நிலை 1000 கஷ்டத்தில் கூட இந்த சமயத்தை நான் அடகு வைக்கலை. இனிமையாக நம்ம வந்து அடகு வச்சிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. உங்கள் எல்லாருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நம்ம தற்காத்து காப்பாற்றி வருங்காலத்தில் ஒரு இந்த தலைமுறையை இதே மாதிரி ஒரு ஹெத்தாக கொண்டு போய் நிப்பாட்டணும், பாதுகாக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய இலக்கம். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. 1000 சூழ்நிலை வந்தாலும் சரி, விலை பெயர மாட்டேன். அதை மட்டும் நீங்கள் எல்லாருமே நினைக்கணும். இன்றைக்கி வந்து எப்படியாவது வீழ்த்திடலாம், எஸ்ஐகே ராஜாவை எப்படியாட்டு அழிச்சிடலாம் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எதிரிகள் ஒரு பக்கம் நமக்கு சுற்றிக்கிட்டு இருந்தாலும், இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு சில ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் போட்டிருந்தாங்க, நாங்கள் கொலை செஞ்சுருவோம், எஸ்ஐகே ராஜாவை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு. அந்த மாதிரி பில்லுருவியெல்லாம் நான் ஒரு காலம் நான் வாழ்க்கையில் பயந்ததே கிடையாது. ஏன்னா வெள்ளைக்காரனை ஓட விட்டு அடித்த பரம்பரை. வெள்ளைக்காரன் வந்த உடனே வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆள வரும்போது எல்லாரும் பயந்து போய் அவனுக்கு கப்பம் கட்ட பார்த்தான். நாம் மட்டும்தான் அவனை வாழை எடுத்து வெட்டி விரட்டணும். பூலித்தவன் வம்சத்தில் வந்த நம்ம இவனெல்லாம் கண்டு பயப்பட மாட்டோம் வைங்களேன், பயப்பட மாட்டோம். அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தது நம்ம, கோயிலை கட்டினது நம்ம, குளத்தை வெட்டது நம்ம, இந்த நாட்டை பாதுகாத்தது நம்ம. ஆனால் இன்றைக்கி நம்மளை வந்து எப்படியாவது ஓச்சிடணும், இவனை அடிமைப்படுத்திடணும், நம்மளை அடிமையாக்கத்தான் இவ்வளோ வேலை நடக்கு. அதெல்லாம் கனவுல கூட வந்து நடக்க வேண்டாம். நாங்கள் என்னை மாதிரி ஏகப்பட்ட போராளிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். தற்போது உருவாகிட்டாங்க, எல்லோரும் உருவாகிட்டாங்க. இதை நினச்சி எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அதனால் ஒரு எஸ்ஐகே ராஜா தானே அப்படின்னு யாரும் நினச்சிட வேண்டாம். 1000 எஸ்ஐகே ராஜா தென் மாவட்டத்தில் உருவாகிட்டாங்க. ஆமாம்.
அதனால் விட்டு கொடுத்துட மாட்டேன். இந்த குளச்சல் மண், அதாவது எப்படின்னா கன்னியாகுமரி மண்ணில், கன்னியாகுமரி தமிழ்நாட்டிலே எந்த மாவட்டத்தில் பிறந்தாலும் அந்தந்த மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் இருப்போம். அது நம்ம முக்கோணம் மட்டும்தான். அதே மாதிரி அந்த கன்னியாகுமரி, கடைக்கோடி கன்னியாகுமரியிலும் பாருங்கள், திருவாங்கூர் சமஸ்தானத்தை காப்பாற்றணும்னா தேவமாரி தான் இங்கேருந்து போயிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்பேற்பட்ட மண்ணுக்கு சொந்தக்காரன் தான் நீங்களும் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், எவனை கட்டாலும் சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து கொத்த வேலைக்கு போகலாம், கூலி வேலைக்கு போகலாம், நீங்கள் இது போய்கிட்டு இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு நம்ம யாரை காப்பாற்றணும்? திருவாங்கூர் சமஸ்தானத்தையே காப்பாற்றுறோம். அன்னைக்கும் சண்டை போட்டு காப்பாற்றணும் நம்ம தான். இந்த கன்னியாகுமரியில் வந்து நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு சொல்லி 4 பேர் சொல்லலாம். ஆனால் அந்த நாட்டை காப்பாற்றினது நாங்கள் தாண்டான்னு சொல்லுங்கள். கேரளாவை காப்பாற்றினது நாங்கள் தாண்டான்னு சொல்லுங்கள். நம்ம தான் இங்கேருந்து போய் அவங்கள காப்பாற்றிருக்கோம். அந்த பெருமைக்கு நீங்கள் சொந்தக்காரங்க. அதனால தான் சொல்கிறோம், நம்ம சமுதாயம் வந்து வீரமிக்க சமுதாயமாக இருந்த சமுதாயம். இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாருமே குடியினால் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு 4 பொட்டப்பிள்ளையில் 3 பொட்டப்பிள்ளையில் இருக்கிற இடத்துல தகப்பை வந்து 600 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு அவன் குடிச்சிட்டு வந்துடுதான். 300 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வந்து 300 ரூபாய் வச்சு அந்த 3 பிள்ளைகளை பாதுகாக்க முடியுமா? அப்போ அந்த குடியால் அப்போ அந்த பொட்டப்பிள்ளைகள் என்ன பண்ணுறதா வேலைக்கு போயிடுது. ஒரு அந்த படிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுறதா மில்லோ கொத்த விலைக்கோ கூலி விலைக்கோ போகும்போது நம்ம பொட்ட பிள்ளையா, நம்ம பொண்ணு பிள்ளை என்னாளுக்கு பிள்ளை அவன், அப்போ தேவமாரி பிள்ளை, அப்போ இவ்வளோ லவ் பண்ணி ஏமாற்றும் அப்படின்னு நாடக காதல்ல இந்த மாதிரி தகப்பை அன்பை காட்டாதனால, நம்ம அன்பை காட்டாமல் இருக்கிறதுனால, நம்ம அன்பை காட்டாமல் நம்ம பிள்ளைகள்கிட்டையோ நம்ம மனைவிட்டையோ அன்பு காட்டாமல் இருக்கும் ஒரு காரணத்தால் தான் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் ஒரு சில சூழ்நிலைக்கு தவறிடுது. புரியுதா? அதனால் நான் இங்கே உள்ள ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்று தான், வீட்டில் எல்லோரும் அன்பு காட்டுங்க. மனைவிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் எல்லாம் அன்பாக இருங்க. இந்த அன்பு தான் நம்மளை அடுத்தால வழி நடத்தி நம்ம சமயத்துக்காண்டி போங்க, போய் போராடுங்க அப்படின்னு நம்ம மனைவி சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் எரிச்சல் இடங்க. நம்ம பொட்ட பிள்ளைகள் அன்பு இல்லாமல் தான் வெளியே போன உடனே ஒரு 4 பேர் அன்பை காட்டுறான். ரோட்டில் போகிற தெருப்புருக்கு நாய் அன்பை காட்டின உடனே சார் இவ்வளோ அன்பாக பேசானே, இவ்வளோ அன்பாக இருக்கானே அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மனசு மாறுது. அந்த மனசு மாற விடக்கூடாது. எல்லோரும் அண்ணன் தம்பி எல்லோரும் அன்பு காட்டுங்க. அன்பு காட்டினாலே போதும். உங்கள் எல்லாத்தையும் நான் மீண்டும் சொல்லக்கூடியது ஒன்று தான், பெத்த தாய்க்கு கூட இந்த வரவேற்பு இருக்காது. இந்த கூட்டத்தில் இருக்க யாரும் தான் பெத்த தாய்க்கு வாழ்பூச்சி அடிச்சிருக்க மாட்டாங்க. பிறந்த நாளுக்கு வாழ்பூச்சி அடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த தாய்க்கோ தகப்பனுக்கோ இவங்க ஒரு சால்வை போட்டிருக்க மாட்டாங்க. பிறந்து வளர்ந்ததுலேருந்து எப்பா இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு சால்வை போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு வாழ்பூச்சி அடிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம அப்பா செத்தாதான் நம்ம வாழ்பூச்சி அடித்து ஓட்டுவோம். ஆனால் இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வாழ்பூச்சி அடித்து, எனக்கு பேனர் அடித்து, எனக்கு மாலை போட்டு, இந்த மாதிரி உங்களை மாரி இவ்வளோ பேரும் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள் தாய் தகப்பனுக்கு மேலே பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி உங்களுக்கு, ஏன்னா தாயை விட மேலே தான் நீங்கள் என்னையை பார்க்க, தாயை விட மேலே அப்படி என்ன வந்துச்சு உங்களுக்கு, அப்படி என்ன வந்துச்சு இனப்பாசம். அப்போ தாய் தகப்பனோட இனப்பாசம் எவ்வளவு பெருசுங்கிறத பற்றிலா, எப்படி எவ்வளோ பெருசுங்கிறத காட்டத்தை பற்றிலா. அதனால் சொல்கிறேன், என்னன்னைக்கும் உங்களுக்கு தாயாக தயப்பனோ இருந்து உங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன். என்னோட கடைசி உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் சாதி 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 சாதின்னு தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். சமுதாயம் தான் பேசுவேன். அப்படிங்கிறத இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் எல்லாருடைய வரவேற்பை பார்த்துட்டு உண்மையில் ரொம்ப நான் நினச்சேன், மணி ஆகிட்டேன், இங்கேருந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்களே, அங்கே எங்கே காத்திருப்பாங்களே, நம்ம போகணுமே. எப்படி கன்னியாகுமரி, சரி கன்னியாகுமரி நான் சொன்னேன்னா கன்னியாகுமரி போகிறோம், டக்குன்னு பார்க்கோம், பேசுகிறோம், எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு உடனே வண்டியை கிளப்பிடுதோம். ஏன்னா அடுத்தடுத்து இருக்கும்னு நான் அப்போ தான் முடிவு பண்ணேன், எங்கேயுமே போகண்டாண்டா, இந்த மாதிரி ஒரு கூட்டம், இந்த மாதிரி ஒரு அன்பான கூட்டத்துக்கு கூட எத்தனை மணி நேரம் நம்ம இருக்கலாம்டான்னு சொல்லிட்டு நினச்சி வந்தேன். இன்றைக்கி தன்னெழுச்சா தேனிலையும் நம்ம மக்கள் வந்து கூட்டம் போட்டிருக்காங்க. தேனிலையும் நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாப்போம் இன்றைக்கி கூட்டம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டேன். எல்லாரும் இப்போ எப்படி ஒற்றுமையாக நீங்கள் இருக்கலோ இதே ஒற்றுமை நாளைக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், எந்த ஒரு நல்லது நடந்தாலும் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிடணும். இப்படி ஒரு ஒற்றுமையாக இருங்க. ஏன்னா வருங்காலங்களில் நம்ம சமூகத்தை எப்படி அழிக்க, எப்படி ஒழிக்கங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கானுங்க. இன்னொன்று என்னென்னா, நல்லா பார்த்துக்கிடணும், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு காலத்தில் அயன் பண்ணவங்க இன்றைக்கி வந்து தேவமார் வந்து ஒரு சில இடங்களில் அயன் பண்ணுற கடை வச்சுருக்காங்க. கேட்டால் ஆள் வச்சு தான் வேலை பார்க்கங்காங்க. முடி விட்டுத கடை வச்சுருக்காங்க. கேட்டால் பியூட்டி பார்லருங்காங்க. சாக்கடல்ற வேலையை செய்கிறாங்க. கேட்டால் கவர்மெண்ட்டு வேலை அப்படிங்காங்க. யார்
தேவமாறு சொல்கிறாங்க, இந்த 3 வேலையும் பார்த்தவங்க இன்றைக்கி நீதிபதி ஆகிட்டாங்க, கலெக்டர் ஆகிட்டாங்க, தாசில்தார் ஆகிட்டாங்க. நம்மளை அந்த வேலையை செய்ய வச்சாங்க பார்த்தீங்களா? உளவியல் ரீதியாக நம்மளை அந்த வேலையை செய்ய வச்சாங்கல்ல. இதெல்லாம் நம்ம உளவியல் ரீதியாக பார்க்கணும். நம்மளை எப்படின்னா பொருளாதாரத்தில் நம்மளை வீழ்த்தணும், இந்த சமுதாயத்தை அடிமைப்படுத்தணும் எல்லோரும் நினைக்காங்க. அதனால் எல்லோரும் இளைஞர்களே அவ்வளோரும் நல்லா படிங்க, தொழில் பண்ணுங்கள், சொந்தமாக தொழில் பண்ண எல்லோரும் முன் வருங்க. அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சமுதாயத்தில் யாராவது ஒரு கடை வச்சாலோ, அவர் சமத்து ஒரு ட்ராவல்ஸ் வச்சாலோ, அவர் சொந்தமாக தொழில் பண்ணும்போது எல்லோரும் அவர் கடையில் போய் ஜாமான் வாங்குங்க. தேவமாரி கடை ஒரு சில இடத்துல தேவமாரி தான், பிற சமுதாய கடத்தில் 5 ரூபாய்க்கு விற்க இடத்துல நம்ம ஆள் 10 ரூபாம்மா. அது நம்மளை பார்த்தோன்னே ஏன்னா 10 ரூபா, ஏன்னா 10 ரூபாம்மா, சரி நம்ம ஆளுக்கு தானே, சரி இந்தப்பா அப்படின்ட்டு வாங்கணும். இந்த மாதிரி எப்படின்னா நம்ம சமயத்தில் தொழிலதிபர்களை, இளம் தொழிலதிபர்கள் நம்ம தான் முன்னுக்கு எழுப்பி. இப்போ கூட ஒருத்தர் ஒரு நம்ம ஐபி கோல்டு அரசு அங்கீகாரம் பெற்றதுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு போனாப்புல அந்த இளைஞர். இதுக்கெல்லாம் எல்லாருமே ஊக்குவிங்க. நம்ம சமயத்தில் இந்த மாதிரி இளைஞர்கள் வருவது மிகப்பெரிய அரிது. நம்ம சமயத்தை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு எல்லோரும் வாய்ப்பு கொடுங்க. இளைஞர்கள் எல்லாருமே எதுக்கும் கவலைப்படாங்க. நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்க தேவமார் மட்டும் இல்லை, அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் தென் மாவட்டத்தில் இருக்க 3 கோடி தேவமாருக்கு சொந்தக்காரங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்றுனா தென் மாவட்டத்திலேருந்து அத்தனை பேருங்க வருவாங்க. என்ன அதை மட்டும் நீங்கள் நாம் தனி ஆள், நம்ம தனி கூட்டம், நம்ம இங்கே மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காங்க. என்ன அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் நீங்கள் சொந்தக்காரங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. எங்களுக்கு மிக அருமையான முறையில் வரவேற்பு கொடுத்த கோட்டார் என்ற ஒரு கிராமத்து இளைஞர்களுக்கும், தோவாள தேவர் நகர் அந்த இளைஞர்களுக்கும், 5 கிராமம் இளைஞர்களுக்கும், அழகிய பாண்டிபுரம் கிராமத்துக்கும், வெள்ளமாடான் கிராமத்துக்கும் நான் மனதார நன்றி சொல்கிறேன். பசுமொன் சித்திரை ஆசி உங்கள் கிராமத்துக்கும் உங்கள் கிராம மக்களுக்கும் உண்டு. அனைவரும் இதே ஒற்றுமையை கடைசி வரைக்கும் கொண்டு போங்க, யூனிட் ஆகிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சமயத்துக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்டே இருங்க. பெண் பிள்ளைகளை பத்திரமாக கவனமாக வளங்க. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பாருங்கள். இன்றைக்கி சொல்லுதேன், நீங்கள் எந்த தவறும் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு அதாவது என்ன எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு வாழ முடியல, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, ஒருத்தனால இடைஞ்சல் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கம்பையோ அருவாயோ கத்தியோ தூக்கிட வேண்டாம். ஏன்னா அதாவது பெண் பிள்ளைகளை வஞ்சிக்கணும், பெண் பிள்ளைகளை மோசடி பண்ணணும், இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்காது. எந்த சாதியாக இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. அதை நான் விடவே மாட்டேன். இந்த மாதிரி நிகழ்வுகளை மன்னிக்க மாட்டேன். இப்படி நிறைய இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 10-15 பஞ்சாயத்து இது போன்று வந்திருக்கு. எல்லாத்தையுமே கவலைப்பட வேண்டாம், காப்பாற்றிட்டேன். அதில் எந்த மாற்றுக்கத்தையும் கிடையாது, காப்பாற்றிட்டேன். தென் மாவட்டங்களில் ஏதாவது பிரச்சனை, நம்ம மக்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குது, உதவி பண்ணணும்னா எல்லோரும் வாங்க. அப்படி தொடர்ந்து இதுக்கு தான் இந்த கூட்டமே நீங்கள் போட்டிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இது இல்லை. அந்த இடத்துல இவ்வளோ பேர் நீங்கள் கூடியிருக்கீங்க. எதிர்ப்பு உள்ள ஊரிலே இவ்வளோ பேர் கூட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் கூடியிருக்கீங்க. அந்த ஒரு காரணத்துக்கான சொல்கிறேன், ஒட்டுமொத்த சமுதாயமும் கன்னியாகுமரி மாவட்ட இந்த பிஎம்டி பொறுப்பாளருக்கு, இந்த தேவமாருக்கு நன்றி கடன் பட்டிருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிட்டேன். பசுமொன் சித்திரின் ஆசி உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். நான் போயிட்டு வரேன், மனசே இல்லை உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு. உண்மையிலே கன்னியாகுமரி பொறுப்பாளர்கள்ட்ட நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு போகிறேன். நன்றி.